Happy evening. This is Devaki from Bharat Fintech Solutions. இன்னைக்கு ஒரு இந்தியன் இண்டஸ்ட்ரீஸோட வியூ பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் ஃபிளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. த்ரூ த டே கெயின்ஸ் லாசஸ் அப்படின்னு மாறி இருந்திருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோ ப்ளஸ் எல்என்டியில் இருந்த கெயின்ஸ்னால ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஐசிஐசியில் இருக்கிற லாசஸை காம்பன்சேட் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க. சென்செக்ஸ் 45 பாயிண்ட்ஸ் ஆர் 0.06% இறங்கிட்டாங்க. நிஃப்டி 0 பாயிண்ட்ஸ் இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு 22,302 அப்படின்ற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. சில ரீசன்ஸ்லாம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா மார்க்கெட் ஃபிளாட் ஆனதுக்கு ஜெனரல் எலெக்ஷன்ல இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டி பிளஸ் அதுக்கப்புறமா சப்ஸ்டியூட் கார்பரேட் ஏர்னிங்ஸ்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் பிரெத் புல்ஸ்க்கு தான் ஃபேவரா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ 2128 ஸ்டாக்ஸ் ஏறியிருக்காங்க. 1667 ஸ்டாக்ஸ் இறங்கியிருக்காங்க. 131 ஸ்டாக்ஸ் எந்த சேஞ்சஸ்மே இல்லாமல் அப்படியே இருந்திருக்காங்க. சென்செக்ஸ் பேக்ல லூசர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா ஏஷியன் பெயிண்ட்ஸ், Ultratech Cement, HCL, HDFC Bank, Bajaj Finance and HCL Technologies இவங்க 1 to 2% இறங்கிட்டாங்க. கெய்னர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா டாடா மோட்டார்ஸ், பவர் கிரிட், NTPC, LNT, Merit. ப்ராடர் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தா BSE ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 0.5% ஏறி இருந்தாங்க. BSE மிட் கேப் 0.8% ஏறி இருந்தாங்க. இந்தியா விக்ஸ் 0.1% ஏறிட்டாங்க. ஏறிட்டு 17 அப்படின்ற லெவல்ல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. செக்டரியல் ட்ரெண்ட் பார்க்குறப்ப நிஃப்டி ஆட்டோ 1.5% ஏறி இருந்தாங்க. இதை லீட் பண்ணது பாரத் ஃபோர்ஜ் அப்படின்ற அவங்களுடைய ஸ்கிரிப்ட். கம்பெனி அவங்களுடைய Q4 கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட்டை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நம்பர்னு பார்த்தா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்ப 78% ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 1.7% ஏறி இருந்தாங்க. கெயில் அண்ட் ஐஜிசி தான் இந்த செக்டார்ல இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ்ல பிக்கஸ்ட் கெய்னர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கெயில் 4.6% ஆட் பண்ணியிருக்காங்க இந்த இண்டெக்ஸ்க்கு. ஐஜிஎல் 3.6% ஆட் பண்ணிருக்காங்க இந்த இண்டெக்ஸ்க்கு. நெக்ஸ்ட் நிஃப்டி மெட்டல்ஸ் 1.48% ஏறிட்டாங்க. நிஃப்டி பேங்க் 0.55% இறங்கிட்டாங்க. நிஃப்டி ஐடி 0.41% இறங்கிட்டாங்க. நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் 2.5% ஏறிட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 6,669 வர்த்தான இந்தியன் ஷேர்ஸ் இன்னைக்கு சோல் பண்ணிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 5,928 வர்த்தான இந்தியன் ஷேர்ஸ் இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கரன்சி பாக்குறப்போ இன்ட்ரா பேங்க் ஃபாரின் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச்ல இன்னைக்கு கரன்சி 83.50 அப்படின்ற லெவல்ல ருபீஸ்ல இன்னைக்கு ஓபன் ஆனாங்க. இன்ட்ராடே ஹையான 83.49 ருபீஸை இன்னைக்கு டச் பண்ணாங்க. லோ 83.52 ருபீஸ் இன்னைக்கு லோவா இருந்தது. ஃபைனலா செட்டில் ஆகுறப்ப நம்மளுடைய இந்தியன் ருபி 83.51 ருபீஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து எந்த சேஞ்சஸ்மே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் டிக்ளைன் ஆயிருக்கு. என்ன ரீசன்னால அப்படின்னு பார்த்தா லோ டிமாண்ட் ரீசன்னாலன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஃபோக்கஸ்டு ஸ்டாக் நியூஸ் பார்க்குறப்போ ஹீரோ மோட்டோ கார்ப்னோட ஷேர்ஸ் 2% இன்னைக்கு ஏறி இருந்தாங்க. எதுக்கப்புறமான்னு பார்த்தா கம்பெனி அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டை 18% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 1016 crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனது காரணம் என்னன்னு பார்த்தா ஸ்ட்ராங் வால்யூம் growth இருந்தது, நியூவர் ப்ராடக்ட் மிக்ஸ் இருந்தது, கமாடிட்டி காஸ்ட் சாஃப்ட்னிங் இருந்தது, ஹையர் ஆவரேஜ் செல்லிங் பிரைசஸ்லாம் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோ மோட்டார் கார்ப்னோட ரெவென்யூ 15% ஏறி இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. Q4 FY24ல என்ன நம்பர் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ரெவென்யூ 9,519 crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாரத் ஃபோர்ஜ் இவங்க நியர்லி 16% ஏறி இருந்தாங்க. எதுக்கப்புறம் பார்த்தா கம்பெனி அவங்களுடைய ரோபஸ்ட் Q4 earnings ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. பிளஸ் ஃபினான்சியல் 25ல இதோட ஏர்னிங்ஸை பத்தி பாசிட்டிவா அவங்க கமெண்ட்ரி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பெனியோடைய நெட் ப்ராஃபிட் 59.3% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க நெட் ப்ராஃபிட் பார்த்தா 389 crore கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வோல்டாஸ் கம்பெனி 5% இறங்கிட்டாங்க. எதுக்கப்புறம்னு பார்த்தா EBITDA மார்ஜின் 340 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இறங்கி இருந்தது அப்படின்னு சொன்ன ரீசனால. நெக்ஸ்ட் பேடிஎம் ஷேர்ஸ் 5% இறங்கிட்டாங்க. எதுக்கப்புறம்னு பார்த்தா அவங்களுடைய ஒன் ஆஃப் த கீ லெண்டிங் பார்ட்னரான ஆதித்யா பிர்லா பினான்ஸ் அவங்களுடைய லோன் கேரண்டிஸ் இன்வோக் பண்ணிட்டாங்க. எதனாலன்னு பார்த்தா கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ரீபேமெண்ட் டிஃபால்ட்ஸ் இருந்ததுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் லிசனிங் மீ. ஹாவ் அ கிரேட் டைம்.